பேட் பால் 11 ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. உங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்றதுக்காகட்டும், ப்ராஃபிட்டை எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மறக்காம அந்த கிவ் அவே கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் தான். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 மேட்ச் நம்பர் 8ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 26 February வெட்னஸ்டே மதியம் 2:30 ஆரம்பிக்க போகுது கடாஃபி ஸ்டேடியம் லாகூரில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா க்ளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 26 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரெயின் த்ரெட் வந்து இல்லை. அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். கடாஃபி ஸ்டேடியம் பார்த்தோம்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு. 2023லேருந்து இங்கே நடந்த 6 ஒன் டே மேட்சஸில் 4 மேட்ச்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 300க்கு மேலே அடிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல இங்கே நடந்த முதல் மேட்ச்ல பார்த்தீங்கன்னாலும் இங்கிலாந்து ஃபர்ஸ்டா பேட் பண்ணி 351 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க ஆஸ்திரேலியன் டீமுக்கு. அதனால இந்த போட்டியில் அகைன் இங்கிலாந்து ஃபர்ஸ்டா பேட் பண்ணாங்க அப்படிங்கும் போது 300க்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்டா பேட் பண்ணாங்கன்னா 250க்கு மேலே அடிக்கலாம். பட் அதையும் தாண்டி 280 300 ரீச் பண்ணோம் அப்படின்னா அந்த டீமோட பேட்டர்ஸ் எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ப்ரொக்ரெஷனில் பார்த்தோம்னா இதுவுமே ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் ஈச் 3 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் 300க்கு மேலே அடிச்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் கிட்ட நல்ல பேட்டிங் பவர், அதுக்கப்புறம் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கும் போது 300க்கு மேலே அடிச்சும் அந்த டார்கெட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 352 டார்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஜின்னா எண்ட் அண்ட் இக்பால் எண்டுன்னு இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு 82 மீட்டர் இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைடு 74 மீட்டரும் இன்னொரு சைடு 61 மீட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் டயகனல் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 84 76ம், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் 68 அண்ட் 58 இருக்குது. என்னதான் கிரவுண்ட் டைமென்ஷன் பெருசாக இருந்தாலும் பேட்டிங் அந்த பிச் கண்டிஷன் வந்து பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கிறதால பேட்டர்ஸ் நிறையா ரன்கள் அடிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த டயகனல் பெருசாக இருக்கிறது ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ராப்பராக பேட்டர்ஸ் ஷாட்ஸ் அடிக்கலை அப்படிங்கும் போது இந்த ரீஜனில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் இங்கிலாந்து டீமுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது. ஒரு ஸ்டாக்கோட ரேட் இங்கிலாண்டோடது ரியல் 11 ஆப்பில் 7 rupeesம் ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் 7.6 இருக்குது. இந்த மேட்ச் மட்டும் துபாயில் நடந்துச்சு அப்படிங்கும் போது ஆப்கானிஸ்தான் டீமுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்கிலாந்து டீமை 2023 வேர்ல்ட் கப்பில் ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனில் ஆப்கானிஸ்தான் டீம் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கிறதால அந்த பிச் கண்டிஷன் இங்கிலாந்து டீமுக்கு தான் சூட்டபிளாக இருக்குது. இருந்தாலும் இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ஸ்லைட்டாக அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம களமிறங்கலாம். ஒருவேளை இது ரிஸ்க் அப்படின்னு பட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மார்க்கெட்டில் நம்ம இறங்கலாம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு மேட்சுக்கும் ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறது போக சைமல்டேனியஸாக இதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ப்ராஃபிட்டை எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறதுல லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா இதன் மூலமாக நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையும் ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 3 ஒன் டே மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 2-1 இங்கிலாந்து டீம் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா ஒரு முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் டீம் ஜெயிச்சிருக்காங்க. 2023 வேர்ல்ட் கப்பில் ஜெயிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் டீம் ப்ளே பண்ண 2 மேட்ச்லையுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இங்கிலாந்து டீம் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 டீமுக்குமே வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப புவராக இருக்குது. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 6 ஒன் டே மேட்சஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 286ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 261ம் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 304 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 304 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 39 இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
2023லேருந்து இங்கே நடந்த 6 ஒன் டே மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சில் பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதுலேயும் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 5 ரேஞ்சில் இருக்குது. டெத் ஓவர்ஸில் 9.2 இருக்குது. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ட்ரையான விக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே ரெண்டு டீம்லையுமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் டீமில் ரஷீத் கான், அதுக்கப்புறம் இங்கிலாந்து டீமில் வந்து ஆதில் ரஷீத் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 2 விக்கெட் ஆவரேஜாக இந்த ஃபேஸில் விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் 4.9 தான் இருக்குது. இனிஷியல் ஓவர்ஸில் கொஞ்சம் பேட்டர்ஸ் தடுமாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் எக்ஸாக்டாக 6ம் டெத் ஓவர்ஸில் 7.7ம் இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸில் அதிகமாக விழுந்திருக்கு. செகண்டாக பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ் ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணல. பேட்டிங்க்கு சாதகமாக தான் இருக்கும். இருந்தாலும் ரிக்வயர்ட் ஹண்ட்ரட் ப்ரெஷர்னால கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ண தெரியாத டீம்ஸ் வந்து இந்த ஃபேஸில் தான் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா செகண்டாக எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் இருக்கக்கூடிய மிடில் ஓவர் பவுலர்ஸாக அதிகம் வந்து எடுங்க. குறிப்பாக ஸ்பின்னர்ஸை வந்து எடுங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும், எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதில் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 6 ஒன் டே மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 300 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 54% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 51 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 61% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 35 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு. எக்கனாமி ரேட் 6.6 இருக்கு. கொஞ்சம் அதிக ரன்கள் கன்சீட் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அவங்க டோட்டலாக 255 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 46% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 33 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 39% ஆஃப் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க ஒவ்வொரு 46 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. எக்கனாமி ரேட் 5.8 இருக்கு. இவங்களும் கொஞ்சம் அதிக ரன்கள் தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 101 இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100க்கு மேலே இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 77 இருக்கு. இங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் 89 இருக்கு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 49% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 40% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 11% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. 3 பேர்த்துக்குமே, அதாவது டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் 3 பேர்த்துக்குமே ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை டாப் ஆர்டருக்கும் மிடில் ஆர்டருக்கும். மிடில் ஆர்டரில் பார்த்தோம்னா 43% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்லேருந்து அதிகமான பிளேயர்ஸ் எடுங்க. குறிப்பாக இங்கிலாந்து டீம்லேருந்து எடுங்க. ஆப்கானிஸ்தான் டீம் எடுத்துட்டிங்கன்னா இங்கிலாந்து டீம் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாரான டீமாக தான் இருக்குது. அதனால் வந்து அந்த டீம் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் ஆகும். இங்கிலாந்து டீம் டாமினேட் பண்ணலாம். அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. இங்கிலாந்து டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த டீம்லேருந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 1.3யும், செகண்ட் இன்னிங்ஸில் 0.8ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்குது. டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் எக்ஸாக்டாக 2ம், செகண்ட் இன்னிங்ஸில் 1.2ம் இருக்குது. இதுலையுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் நல்லா இருக்குது. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்
bowlers டோட்டலா 27 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 16 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் bowlers அவங்களுக்கு தான் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஒவ்வொரு 33 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers 24 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 17 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுலயும் ஃபாஸ்ட் bowlers அவங்களுக்கு தான் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஒவ்வொரு 38 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நான் ஆட் பண்றேன். அது எல்லாமே கிராண்ட் லீக் டீம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ரேடிங் மற்ற ஃபேண்டசி லீக் நீங்க ப்ளே பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பேட்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியா இந்த ஸ்டாட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு போங்க. அடுத்ததா ஆப்கானிஸ்தான் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் டீம் இந்த டோர்னமெண்ட்டோடைய முதல் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு 107 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது அவங்களுடைய பவுலர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அதிகபட்சமா முகமது நபி 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. எக்கனாமி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பவரா இருந்துச்சு நிறைய பவுலர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரஹமத் ஷா அவர் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 90 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. மற்ற பேட்டர்ஸ் கிட்ட இருந்து சரியா கான்ட்ரிபியூஷன் வரல. அடுத்ததா ஆப்கானிஸ்தான் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ரஹமனுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜாத்ரன், சயீத் அட்டல். மிடில் ஆர்டர்ல ரஹமத் ஷா, அஷ்மத்துல்லா ஷஹிடி, அஸ்மத்துல்லா ஒமர்சாய், குல்புதீன் நாயிப். லோவர் ஆர்டர்ல முகமது நபி, ரஷீத் கான், ஃபசலக் ஃபரூக்கி அண்ட் நூர் அகமத். அடுத்ததா ஆப்கானிஸ்தான் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரஹமனுல்லா குர்பாஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இங்கிலாந்து டீமுக்கு ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 80 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 2 மேட்ச்ல பேட் பண்ணி 5 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்ல 50யும் இன்னொரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா இப்ராஹிம் ஜாத்ரன் இங்கிலாந்து டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 28 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச்ல பெஸ்டா 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு இப்ராஹிம் ஜாத்ரன். மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் அட்டல் ரீசென்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மேட்ச்ல ஜிம்பாப்வே டீமுக்கு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ரஹமத் ஷா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. 2 மேட்ச்ல 49 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 2 மேட்ச்ல ப்ளே பண்ணி 78 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசென்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. குறிப்பா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு நல்லா இருக்கு. அடுத்ததா அஷ்மத்துல்லா ஷஹிடி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வினிங் ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. இங்கிலாந்து டீமுக்கு 45 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 55 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்டா இங்கிலாந்து டீமுக்கு 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எதுலையுமே 40 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்ச் அப்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா அஷ்மத்துல்லா ஒமர்சாய் இங்கிலாந்து டீமுக்கு ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 19 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. பவுலிங்ல 2 ஓவர் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசென்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா பாத்தீங்கன்னா 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கன்சிஸ்டண்டா எல்லா மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு பவுலிங்ல. பேட்டிங்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா குல்புதீன் நாயிப் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வினிங் ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. அதிகபட்சமா இங்கிலாந்து டீமுக்கு 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இங்கிலாந்து டீமுக்கு. இந்த கிரவுண்ட்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எதுலையுமே 40 ரன்ஸை கிராஸ் பண்ணல. அதே போல பவுலிங்லயும் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்கு. மேட்ச் அப்ஸும் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு குல்புதீன். அடுத்ததா முகமது நபி பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கிலாந்து டீமுக்கு 3 மேட்ச்ல பேட் பண்ணி 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 2 மேட்ச்ல பேட் பண்ணி 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் பெஸ்டா 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரஷீத் கான் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல இங்கிலாந்து டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் எடுத்துட்டோம்னா லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல விக்கெட்லெஸ்ஸா இருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு.
அடுத்ததா ஃபசல் அக் ஃபரூக்கி ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு அரௌண்ட் ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியாக நூர் அகமத் ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா 4 விக்கெட் டோட்டலாக எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா போல் பண்ணியிருக்காரு நூர் அகமத். அடுத்ததா இங்கிலாந்து டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். இங்கிலாந்து டீம் இந்த டோர்னமெண்ட்டோடைய முதல் மேட்ச்சில் ஆஸ்திரேலியன் டீமுக்கு 5 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து டீமோட ஓப்பனரான பென் டக்கெட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 165 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியாக ஜோ ரூட் வந்து 68 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. மற்ற பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ரன்கள் கன்சிட் பண்ணியிருந்தாங்க. அந்த விக்கெட்டும் செகண்டாக பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததா இங்கிலாந்து டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் பிலிப் சால்ட், பென் டக்கெட், ஜாமி ஸ்மித். மிடில் ஆர்டரில் ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், ஜாஸ் பட்லர், லியாம் லிவிங்ஸ்டன். லோவர் ஆர்டரில் ஜாமி ஓவர்டர்ன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் அண்ட் மார்க்குட். டீம் நியூஸ் பார்த்தோம்னா பிரெடன் கார்ஸ் அவர் இந்த டோர்னமெண்ட் வந்து விலகியிருக்காரு. அவருக்கு பதிலாக இந்த போட்டியில் ஜாமி ஓவர்டர்ன் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா இங்கிலாந்து டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பிலிப் சால்ட் இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 10 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பிலிப் சால்ட். அடுத்ததா பென் டக்கெட் இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 165 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியன் டீமுக்கு அடிச்சது தான். ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. மற்ற பவுலிங் டேப்புக்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜாமி ஸ்மித் இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 15 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ஜோ ரூட் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு 2 மேட்ச் பேட் பண்ணி 99 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 88 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஹாரி ப்ரூக் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 3 ரன்னுகளுக்கு அவுட் ஆயிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா ஜாஸ் பட்லர் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு 2 மேட்ச் பேட் பண்ணி 11 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 23 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் சானமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா லிவிங்ஸ்டன் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்கு பேட்டிங்கோடது. பவுலிங்கில் பார்த்தோம்னா ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஆப்கானிஸ்தான் டீமுக்கு. ஓவராலாக சாம்பிள் சைஸ் லோவாக இருக்கு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் சானமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸும் இவருக்கு புவராக இருக்கு. அடுத்ததா ஜாமி ஓவர்டன் ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா பவுலிங்கில் 3 விக்கெட்டும் பேட்டிங்கில் பார்த்தோம்னா இதுலையுமே 40 ரன்ஸாக கிராஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஆதில் ரஷீத் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. கடைசியாக மார்க்குட் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு புவராக தான் இருக்குது. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். 2 டீமையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கிலாந்து டீம் தான் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கர் டீமாக இருக்காங்க. இருந்தாலும் ரீசெண்டாக பார்த்தோம்னா ஓடிஐ ஃபார்மேட்டில் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் டீமுக்கு ஒரு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த போட்டியில் ட்ரை விக்கெட் இருந்துச்சு அப்படிங்கும்போது ஆப்கானிஸ்தான் டீமுக்கு ஸ்லைட் சான்ஸ் வந்து இருக்குது. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெதர் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்போம் க்ளவுடி வெதராக இருக்கும் அப்படின்னு. இந்த போட்டியில் பார்த்தோம்னா இங்கிலாந்து டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. கீப்பர் செக்ஷனில் ஜாஸ் பட்லர் அண்ட் ஜாமி ஸ்மித். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ரஹமுல்லா குர்பாஸ் இருக்கார். ஆப்போனன்ட் டீமில் குவாலிட்டியான பவுலிங் இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அதுக்கப்புறம் மார்க்குட். ஆனால் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நம்ம ப்ரிஃபர் பண்ணலை. இருந்தாலும் இந்த போட்டியில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தான் டீம் அப்படிங்கும்போது நீங்கள் பிக் பண்ணலாம். ஏன்னா இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நாம் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம்.
பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா இப்ராஹிம் ஜத்ரன், ரஹமத் ஷா அண்ட் பென் டக்கெட். இந்த 3 பேருமே இந்த கேட்டகரியில பெஸ்ட் பிக்கா இருக்காங்க. இப்ராஹிம் ஜத்ரன் இவரை நாம டிஃபரன்ஷியல் பிக்கா சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பர்பான ஓடிஐ பிளேயர், லாங் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு ரஹமத் ஷா போலவே. இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாரி ப்ரூக்கை நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணலாம். பாகிஸ்தான் கிரவுண்ட்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு T20 போட்டிகள்ல. ஆல்ரவுண்டர்ஸ்ல அஷ்மதுல்லா ஓமர் ஜாய் அண்ட் ஜோ ரூட் இந்த 2 பேருமே இந்த கேட்டகரியில பெஸ்ட் பிக்கா இருக்காங்க இப்போதைக்கு. இது போக முகமது நபி, குல்புதீன் நாயிப், அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் இருக்காங்க. டாஸை பொறுத்து அதுக்கப்புறம் பிச் கண்டிஷனை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பிக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். பவுலர்ஸ்ல ரஷீத் கான், ஆதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மார்குட். இதில் பார்த்தோம்னா ஆதில் ரஷீத் ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் டீமில் நிறையா பேட்டர்ஸ்க்கு ரா பேஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அதனால் நீங்கள் மார்குட் அவரை நீங்கள் டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்ஷிப் பிக்கில் பென் டக்கெட், ஜோ ரூட் அண்ட் அஷ்மத்துல்லா ஒமர்ஸா இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க அஸ்மத்துல்லா ஒமர்ஸாயை கேப்டனா சூஸ் பண்ணலாம். ஜோ ரூட் ஒரு பர்ஃபெக்டான ஒன் டே பிளேயர். ஸ்பின்னர்ஸை நல்லா டேக்கிள் பண்ணி ஆடுவார். ஆப்கானிஸ்தான் டீமில் நூர் அகமத் அண்ட் ரஷீத் கான், அதுக்கப்புறம் முகமது நபியும் இருக்காரு. இந்த 3 ஸ்பின்னர்ஸையும் அந்த மிடில் ஓவர்ஸில் டேக்கிள் பண்ணுறதுக்கு இவர் தான் பெஸ்ட் பிக்காக இருப்பார். பட் ரீசெண்ட் டைமில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒன் டே ஃபார்மேட்டில் கண்டினியூஸாக வந்து இவர் ப்ளே பண்ணல. அதுதான் ஒரு கன்சர்னாக இருக்குது. பென் டக்கெட் லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மறுபடியும் இந்த போட்டியில் இங்கிலாந்து டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். இவரும் ஸ்பின்னுக்கு எதிராக சூப்பராக ப்ளே பண்ணுவார். கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா இப்ராஹிம் ஜத்ரன், ஜாமி ஸ்மித் அண்ட் ஹாரி ப்ரூக் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜாமி ஸ்மித்தை ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் ட்ரை பண்ணுங்க. இங்கிலாந்து டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல புவர் ஷாட் மூலமா அவுட் ஆயிட்டாரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்போனன்ட் டீம் ஆஸ்திரேலியா கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பவுலிங் யூனிட் குவாலிட்டியில கம்மியாக தான் இருக்கு. லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு ஜாமி ஸ்மித்க்கு. கண்டிப்பா நீங்க வந்து கிராண்ட் லீக்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.